உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார்? ஏரோவோட போன சீசன்ல ஸ்லேட் வில்சன் ஆலிவர் பழிவாங்க அவங்க அம்மாவை கொன்னா அவனோட சொத்து மொத்தத்தையும் பிடிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிராக்கிரோ படையை உருவாக்கி அவன் நகரத்தை அழிக்க நினைச்சான். ஆனா டீம் ஏரோ அதை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா ஆலிவர், மொய்ரா, ராய்னு எல்லாருமே தியாவை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவ கிட்ட போய் மேல போய் சொன்னதுனால அவளோட உண்மையான அப்பாவான மேல்கம் மேர்லின் கூட ஸ்டாலின் சிட்டியை விட்டே போயிடுறா. இப்போ இந்த சீசன்ல என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்லேடோட படையெடுப்பு நடந்து 5 மாசம் கழிச்சு வழக்கம் போல நம்ம டீம் ஏரோ ஒருத்தனை துரத்திட்டு போய் நீ இந்த நகரத்தை நாசமாக்கிட்டேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. நியூஸ்ல டீம் ஏரோ 5 மாசம் கழிச்சு திரும்பி வந்து நகரத்தோட ஒரு முக்கிய குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றத ஃபெலிசிட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க வேர் ஹவுஸ்க்கு திரும்பி வர ஆலிவருக்கு தியா இட்டாலியில இருக்கிற அமல்ஃபி கடற்கரையில இருக்கிறதா ஒரு புகைப்படம் அமைச்சிருக்கா. அதை கேட்ட ராய் சோகமாயி வெளியே போறான். ஃபெலிசிட்டி நாளைக்கு காலையில அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறா. ஆலிவர் அவனோட மொத்த சுத்தி எழுந்ததுனால பிறக்க போற ஜானோட குழந்தைக்கு எதுவும் பெருசா வாங்கி கொடுக்க முடியாம அவனே ஒரு செயினை செஞ்சு ஜான் கிட்ட கொடுக்குறான். ஜான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலிவர்ட்ட ஃபெலிசிட்டியை வெளியே கூப்பிட சொல்றான். ஆனா இது அதுக்கு சரியான தருணம் இல்லைன்னு சொல்ல இதை சொல்லி அவனை ஏமாத்திக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். போன சீசன்ல ஸ்லேடை ஏமாத்த ஃபெலிசிட்டியை காதலிக்கன்னு சொல்லியிருப்பான்ல, அவ கூட அது உண்மையா இருந்திருக்கலாம்னு சொல்லுவாளே. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாயிடுச்சு. ஆனா அதை வெளிப்படையா சொல்ல தயங்குறாங்க. அடுத்த நாள் மிஸ்டர் லான்ஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு தயாராயிட்டு இருக்காரு. ஆலிவர் கூட லாரல் அங்க போறா. நான் இனிமே களத்துல இறங்கி வேலை பார்க்க முடியாதுன்றத நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுறல? உங்களை இனிமே களத்துல வேலை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுல எனக்கு சந்தோஷம் இருக்காதானே? இனிமே நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பீங்கல்ல? போன சீசனோட கடைசியில மிஸ்டர் லான்ஸ்க்கு அடிப்பட்டதால ரத்தம் வந்து எடுத்து கீழே விழுந்துருவார்ல, அதுக்கப்புறமா டாக்டர் இப்படி சொல்லியிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த படையெடுப்புல மிஸ்டர் லான்ஸ் எஸ்சிபிடியை வழிநடத்தி திறம்பட செயல்பட்டதால அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து கேப்டன் ஆகியிருக்காங்க. அன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரு தனி மனிதனோட வழிகாட்டுதலை பின்பற்றதுனால தான் நல்லபடியா செயல்பட முடிஞ்சது. இனிமே நம்ம எல்லாரும் அவர் ஏரோன்னு கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக கட்டமைச்ச அதிரடிப்படையை நான் கலைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு மண்டையா ஒரு கடத்தல் கும்பலோட தலைவனை அவனால உருமாற்றப்பட்ட வெர்டிகோ வச்சு அடிக்கிறான். அது அவனோட பயத்தை வெளிக்கொண்டு வருது. அவனை போட்டு தள்ளிட்டு இனி நான் தாண்டா உங்க தலைவன், நம்ம இப்ப ஏரோவை போட்டு தள்ள போறோம்னு சொல்றான். இங்க இழுத்து முன்ன வெர்டனுக்கு பக்கத்துல ஆலிவரும் ஃபெலிசிட்டியும் அவங்களோட தற்போதைய நிலைமையை பத்தி பேசிட்டு வராங்க. அவளை வெளியே கூப்பிட முதல்ல அவன் கலாய்க்கிறான்னு நினைக்கிறா. அவன் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிறா. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல இவங்க ஒருத்தரை துரத்திட்டு போக ஃபெலிசிட்டி கிட்ட வழி கேட்கறாங்க. என்னால இப்ப சொல்ல முடியாதுப்பா, என்ன நான் இப்போ வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கா. அடிச்சு புடிச்சு உள்ள இருக்க கம்ப்யூட்டர் கிட்ட போய் தகவலை சொல்ல இந்த பையன் டின்னருக்கு இட்டாலியன் ஃபுட் ஓகேவான்னு கேட்கறான். ரணகாலத்துல உனக்கு இந்த கிளுகிழப்பு தேவையாப்பா? அவன் அதுக்கு ஓகேன்னு சொல்லி அவன் இருக்கிற இடத்த சொல்லி கேப்டன் லான்ஸ் வராருன்னு சொல்லிட்டு உடனே வேலைக்கு போறா. ஏரோ அவனை பிடிச்சி மிஸ்டர் லான்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஃபெலிசிட்டி நல்ல பொருளா ஒரு வாடிக்கையாளருக்கு எடுத்து கொடுக்குறா. நீங்க QC-ல வேலை பார்த்த ஃபெலிசிட்டி தானே? எனக்கு நல்ல வேலை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தேவைப்படுறாங்கன்னு சொல்ல எனக்கு இப்போ எந்த வேலையும் வேணாம்னு சொல்லி அவன் ஹேக் பண்றதுக்கு ஏத்த பொருள் புதுசா வரப்போகுதுன்னு ஒரு நோட்டீஸா கொடுக்குறா. இங்க நரமாச கர்ப்பிணியா இருக்கிற லைலா வலி வந்துட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆனா அது போய் வலின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இங்க இந்த கிறுக்கு பை ஆலிவர் டேட்டிங் கூட கயிறு கட்டியாங்கிறான். ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா அங்க ஃபெலிசிட்டி செம்ம பியூட்டிஃபுல்லா உட்கார்ந்திருக்கா. நமக்கு தான் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியுமே. இப்போ புதுசா என்ன பேசுறது? நான் காணாம போன 5 வருஷமும் தீவுல மட்டுமே நான் இல்ல, ஹாங்காங்ல ஒரு வருஷம் இருந்தேன். அதை பத்தின சில ஞாபகங்கள் கடந்த சில நாட்களா அடிக்கடி வந்து போகுது. அங்க நடந்த சில விஷயங்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப கூடாதுன்னு கத்து கொடுத்துச்சு. பாக்குற எல்லாருமே ஆபத்தானவங்க மாதிரியும் இல்ல என்னோட குறி மாதிரியும் இருந்துச்சு. உன்னை முதல் தடவை பார்த்தப்ப நீ தான் ஒரு மனுஷியா தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏரோவோட சூட்ல வச்ச GPS மூலமா அவன் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்கிறத இந்த மண்டைய தெரிஞ்சுக்கிறான். ஆலிவர் அவன் காதல சொல்லலாம்னு பார்க்கும்போது இவனுங்க ராக்கெட் லாஞ்சர் விட்டு அடிச்சிடறானுங்க. இவன் சத்தம் கேட்டு ஃபெலிசிட்டியை பாதுகாக்கிறான். அது வந்து அடிச்சு பாதி ரெஸ்டாரண்ட் காலி பண்ணிடுது. கண்ணை திறந்து பார்த்தா ஃபெலிசிட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. அவளை வேர் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்து நடந்ததை சொல்ல ராய் ஏரோவோட ஜாக்கெட்ல இருந்து GPS எடுத்து காட்டுறான். அப்போதான் இன்னைக்கு அவங்க ஒருத்தனை துரத்திட்டு போனதே அவனுங்க போட்ட திட்டம்னு புரியுது. ஒருத்தன் என் மேல ஒரு டிராக்கரை பொருத்தினது கூட எனக்கு தெரியாம இருந்திருக்குன்னா என்னோட கவன சாதனை தான் காரணம்னு சொல்றான். மிஸ்டர் லான்ஸ் கால் பண்ணி அவன் புடிச்சு கொடுத்தவனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வெடி விபத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அவனோட தலைமை யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றான். இவரும் பார்த்துட்டு சொல்றதா சொல்றாரு. அப்போ ஃபெலிசிட்டி எந்திரிச்சிடறா. மிஸ்டர் லான்ஸ் கொடுத்த தகவலை வச்சு ஆலிவர் அவனை தேடி போக அவன் இவன் மேலேயே வெர்டிகோ அடிச்சிடறான். அது அவன் உருவத்திலே அந்த மண்டையை காட்டுது. அவன் ஏரோ அடிச்சு சொருவு பார்க்க மிஸ்டர் லான்ஸ் அங்க வந்து சொல்றாரு. ஆனா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துறாரு. அவன் இவர்கிட்ட வர ஏரோ அவன் அம்பால சொருகிடுறான். அவன் எஸ்கேப் ஆகிட ஏரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான். அடுத்த நாள் அவன் வேற வர அடிப்பட்ட தடையமே இல்லாம அங்க ஒருத்தி உட்காந்துருக்கா. ஏப்பா நேத்து ராத்திரி தான் ஒருத்தி குண்டு வெடிப்புல அடிப்பட்டு நெத்தில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு பேண்டேஜாவது போட்டுருக்கலாம். ராய் கிட்ட அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் QC-ல நடக்கிற போர்ட்
மீட்டிங் போறாங்க. அங்க பார்த்தா ஃபெலிசிட்டி வேலை பார்க்குற கடைக்கு வந்தவன் என் ஹெலிகாப்டர் மேல பார்க் பண்ணிருக்கேன், அதுல உங்களுக்கு எதுவும் ஆச்சரியம் இல்லைன்னு அங்க வரான். ஆலிவர் படுத்த கம்பெனியை முட்டு கொடுத்து தூக்க வங்கியிலேருந்து முதலீடு கொண்டு வரலாம்னு சொல்றான். நல்லா பேசுறீங்க, இப்போ நம்ம ஆட்டத்தை பாருங்கன்னு பெல்ட்ல இருந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கட்டி வச்சு இப்போதைக்கு கியூசியோட மார்க்கெட் ஷேர் இதானே கியூசியோட சர்வர் சொல்லுதுன்னு போட்டு காமிக்கிறான். நம்ம கம்ப்யூட்டர்ல இந்த தகவல் இவனுக்கு எப்படி கிடைச்சது? ஏதாவது புது டிவைஸ் வச்சு ஹேக் பண்ணிருப்பான்பா. இந்த ஸ்டாலிங் சிட்டியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. 2 தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இங்க யாருக்கு தான் வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்க. அதனால இப்ப நகரத்தை காப்பாத்த என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த நகரத்தோட பேரை ஸ்டார் சிட்டின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்றான். அவன் நமக்கா படிக்க என்கிட்ட ஐடியா கேட்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. சரி விடு, அவன் என்னை விட நல்லா வேலை பார்ப்பான் போல. என்னால ஆராவும் ஆலிவர் குயினாவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதுங்கிறத கடந்த 12 மணி நேரத்துல கத்துக்கிட்டேன். நேத்து நடந்த வெடிப்புக்கு நீ காரணம் இல்லப்பா. நேத்து வெர்னர் என்ன வெட்டிக்கு வச்சு அடிச்ச போது என்னோட மிகப்பெரிய பயத்தை காட்டும்னு சொன்னான். ஆனா நான் என்னையே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க மிஸ்டர் லான்ஸை பார்க்க வந்த லாரல் டாக்டர் பேச்சை கேட்காம களத்துல வேலை பார்த்ததுக்காக ஒரு மேல வருத்தப்படுறா. எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாதுமா. ஒரு வேளை நான் போலீஸ் இல்லைன்னா நான் வேற யாரு? நீங்க எங்களோட அப்பாப்பா அப்படின்னு சொல்றா. இங்க வேர் ஹவுஸ்ல இந்த வெர்னர் பையன் அவனுக்கு போட்டியா இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறதா ஜான் சொல்றான். அதுல 3 பேர் இப்ப பரவாயில்ல வந்திருக்கிறதுனால அவங்க கால் ஆங்கிள் டிவைஸ் இருக்குன்னு சொல்லி ஃபெலிசிட்டி ட்ராக் பண்றா. அவங்க 3 பேர் இப்போ ஒரு ஸ்டேடியத்துல இருக்கதா அது காட்டுது. அங்க ஒரே நேரத்துல 20,000 பேர் இருப்பாங்களே. அவன் ஒருத்தனை கொள்ள ரெஸ்டாரண்டே காலி பண்ணானா. இவங்க 3 பேரை கொள்ள கண்டிப்பா அந்த மொத்த இடத்தையும் காலி பண்ண தயங்க மாட்டான். சரி நீ கிளம்புறாய். சரி நான் எங்க போக? இங்கே ஏறியானா நீ அப்பாக போற. இது உனக்கு கடந்த 5 மாசமா தெரியலையா? திடீர்னு இப்ப என்ன மாறிட்டு? நான் மாறிட்டேன். என்னால நீ பாதிக்க கூடாது. ஏன்னா இப்போ உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால நீ இப்படி பேசுறியா? என்னாலதான் மிஸ்டர் லான்ஸ் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நீ உன்னோட முடிவுகள் எடுக்கிற மாதிரி நான் தான் என்னோட முடிவுகள் எடுப்பேன். ஆனா இந்த தடவை இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க வந்து கோவமா போயிடுறான். இங்க அந்த 3 தடியங்களும் பாக்ஸிங் மேட்சை பார்த்துட்டு இருக்கானுங்க. அங்க இந்த வெர்னர் பைய வெடிகுண்டை வச்சுட்டு போக ராயும் ஆரோ அவங்க வந்து அவன் ஆளுங்களை அடிச்சு போடுறாங்க. நான் வெடிகுண்டை பாத்துக்கிறேன், நீ அவங்கள பாத்துக்கன்னு சொல்ல ஆரோ அவங்க கிட்ட போறான். அவன் மறுபடியும் வெட்டிகோ விட்டு அடிச்சிடறான். ஆரோ அப்படியே கண்ணை மூடி மூச்சை விட்டு கண்ண திறக்கிறான். அவனுக்கு சரியாயிடுது. இந்த பாம் எப்படி ஆஃப் பண்றது? மஞ்சள் உயர எடுத்துடுறா. மஞ்சள் உயருக்கு நான் எங்க போவேன்? மஞ்சளே இல்லையே. அப்போ ஏசி சிஸ்டம்ல பம்பிங் ஃபேன் இருக்கும். அதை எடுத்து அடி இது உறைஞ்சு போயிடும் சொல்ல இவனும் தாவி குதிச்சு அந்த பைப்பை புடுங்கி அது மேல அடிக்கிறான். அது உறைஞ்சு நின்னுடுது. இங்க ஆரோ வெர்னரை பொழந்து கட்ட அவன் கூட வந்தவனே திடீர்னு அங்க வந்து சாரா பழக்கிறா. ஆரோ அவனை கட்டி போட நான் இல்லனாலும் கண்டிப்பா ஒருத்தன் வெட்டிகோவோட வருவான்னு சொல்றான். நீ நம்ம அந்த பக்கம் சும்மா ஒரு வேலையா வந்தேன். நீங்க பேசிட்டு இருக்கிறது கேட்டுச்சு, அதான் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போலாமேன்னு வந்தேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். நான் ஒன்னு சொல்லவா, நாம எல்லாம் முகமுடி போட்டு சுத்துறவங்க. ஆனா அது போடாத ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஜானுக்கு குழந்தை பிறந்த செய்தி கேள்விப்பட்டு பரபரப்பா ஃபெலிசிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரா. இங்க எந்தரே பையன் அவளை துரத்திட்டு வந்துட்டா வடிக்கிறான். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா நான் அந்த வேலை விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தேன். என் போனு கம்ப்யூட்டர்னு எல்லாத்தையுமே யாரா ஹேக் பண்ணிட்டாங்கம்மா. ஓ அப்படியா? அதை ஏமா கேக்குற? என் ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு எவனோ ஒருத்தன் நாக்கு முக்கா பாட்டு எழுதி வச்சிருக்கான். அதை மறுபடியும் உன்னால ரெக்கவர் பண்ணி தர முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க தானே முதல்ல ஒருத்தரோட கம்பெனியில இருக்க கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி தருனீங்க. அட சும்மா பேசதாமா எடுத்தேன். இங்க பாருங்க, என் நண்பனுக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்கு, அதனால என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு போறா. அங்க ஒரு குட்டி பாப்பாவோட 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஆலிவர் அங்க வர ஜான் அவனுக்கு நன்றி சொல்றான். இங்க வந்து இவளை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க உலகமே மாறிட்டு நீ சொன்னது சரிதான் சொல்லி கட்டிப்பிடிச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் வெளியே வர ஆலிவர் ஃபெலிசிட்டி கிட்ட மறுபடியும் அதே கதையை படிக்கிறான். நீ என்ன காதலிக்கலன்னு சொல்லு இவ கேக்குறா. அவன் ஒரு முத்தத்தை கொடுத்து அதை மட்டும் என்ன சொல்லாதான்னு சொல்ல அவ அமைதியா இங்க இருந்து போயிடுறா. சரியான லூசு போய் சருவேன். அப்போ பேரி அவனுக்கு கால் பண்ணி நான் எந்திரிச்சிட்டேன்ப்பா, இப்போ எனக்கு ஒரு அறிவுரை வேணும்னு சொல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு போறான். பேரிக்கு பிளாஷ்ல ஒரு லவ் அட்வைஸ் கொடுப்பாருல, அது இப்பதான். இங்க லாரல் சாராவை நல்லா விசாரிக்க வந்திருக்கா. அப்பா எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. நீ அவர் வந்து பார்க்க வேண்டியது தானே. நான் வந்தது அவருக்கு தெரிய வேணாம். நீ வந்தது தெரிய வேணாமா இல்ல எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிய வேணாமா? ரெண்டுமே சொல்ல ஆலிவர் அந்த ஸ்டேடியத்துல நடந்ததை பத்தி மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பத்தி விசாரிக்க போறோம்னு சொல்றா. இவ கட்டி பிடிச்சு போயிட்டு வான்னு சொல்லிட்டு போறா. இவளும் மாஸ்க போட்டு கிளம்புறா. அப்ப யாரோ எப்படி இருக்க சாரான்னு கேட்க இவ திரும்பி நீங்க என்ன பண்றன்னு கேக்குறா. அவ நெஞ்சில 3 அம்பு பாஞ்சு அப்படியே கட்டடத்து மேல இருந்து விழுந்துடுறா. இத பார்த்து லாரல் அதிர்ச்சியாகி அவளை மடியில போட்டு அழறா. பிளாஷ்பேக்ல ஆலிவர் ஹாங்காங் மார்க்கெட்ல ஒருத்த போனை பிடிங்கி போன் பண்ண பாக்குறான். அதை ஒருத்த சுட்டுறான். மறுபடியும் ஓடி ஒரு நெட் சென்டர்ல பூந்து அவங்க அம்மா அக்கா உயிரோட இருக்கிறத இமெயில் பண்ண பாக்குறான். அதையும் அவன் சுட்டுறான். உன்கிட்ட தப்பிச்சு போக பாக்காதன்னு சொன்னல அப்படின்னு மண்டையிலே போடுறான். கடந்த 5 மாசத்துல நீ எத்தனை தடவை தானே தப்பிக்க பாப்ப? உன்னை காப்பாத்தினதுக்கு இப்படிதான் பண்ணுவியா? என்னது காப்பாத்துறீங்க? உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்கதான். அப்ப நான் வீட்டுக்கு போக முயற்சி பண்றதை நிறுத்த மாட்டேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும். அதே போல ஏற்கனவே செத்தவன மறுபடியும் கொல்றது ரொம்ப ஈஸின்னு நீயும் புரிஞ்சுக்கணும். என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்போ இதை வேற வழியில தான் பண்ணணும்னு சொல்ல மறுபடியும் மண்டையில ஒரு போடு. எந்திரிச்சு பார்த்தா அவனை அடிச்சவன் பொண்டாடி அவனுக்கு உத்தரம் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ஜப்பான்காரங்கப்பா. அவனை இப்போ அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அமாண்டாவுக்காக ஆலிவர் வேலை பார்த்தே ஆகணுமா. ஒரு வேளை ஆலிவர் தப்பிச்சு போனா இவனோட பையனை கொன்னுடுவேன்னு அமாண்டா சொல்லியிருக்கதா சொல்றான். எங்க அப்பா எப்பவும் ஒரு மனுஷன் 2 பேர்ல வாழ முடியாதுன்னு சொல்லுவாரு. அதுக்கு நமக்கு வேற வழியே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் இவங்க 3 பேர் வேற ஹவுஸ்க்கு வராங்க. அங்க அம்புகள் குத்தப்பட்டு சாரா கிடக்கா. அதை பார்த்து ஆலிவர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். எனக்கு இவளை எங்க கூட்டிட்டு போறதுன்னே தெரியல அப்படின்னு லாரல் உடஞ்சு போய் அழறா. ஃபெலிசிட்டி ராயை கட்டி பிடிச்சிட்டு அழறா. ஆலிவர் சாராவோட கண்களை மூடி லாரலை கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிருன்னு மறுபடியும் சொல்றான். பிளாஷ்பேக்ல ஆலிவர் ஒருத்தனை குறி வச்சு சொல்றான். அவனும் குறி வச்சு பார்த்தா அது டாமி.
ஆலிவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறான். ஆலிவர் அவன் இமெயில் ஐடியை லாகின் பண்ணதால அதை ட்ராக் பண்ணி ஆலிவர் உயிரோட இருப்பான்னு நினைச்சு அவனை தேடிட்டு டாமி அங்க வந்திருக்கான். அதனால அமாண்டா அவனை கொல்ல சொன்னான்னு சொல்ல ஆலிவர் வேற ஒரு திட்டத்தை போட்டு டாமி இருக்கிற இடத்துக்கு போய் மைக்கூசி போட்டு அவனை கடத்திட்டு வந்துடுறான். ஒரு இடத்துல கட்டி கிடக்கிற டாமி கண் முழிச்சு தன்னை விட்டுற சொல்லி கெஞ்சுறான். ஆலிவர் முகத்தை மறைச்சுக்கிட்டு செத்து போனவனோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணா அவன் உயிரோட இருக்கிறான்னு நினைச்சு அவங்க அம்மாவோ தங்கச்சியோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா பெரிய பணக்கார வீட்டு பையனான டாமி மெல்லினே வருவார்னு நினைக்கலான்னு சொல்லி டாமி கிட்ட பணம் கேட்டு மிரட்டுற மாதிரி நடிக்கிறான். அப்போ போலீஸ் வரா மாதிரி சத்தம் கேக்குது. இவன் அங்க இருந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அவன் போட்ட திட்டப்படி அந்த ஜப்பான்காரனே போலீஸா வந்து டாமியை காப்பாத்திடுறான். பிரசன்ட்ல லாரல் சாரா சின்ன வயசுல தூங்கும் போது ஒரு சுறா பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவா அப்படின்னு பழச ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ ஆலிவர் சாரா உட்காந்தவங்களை கண்டுபிடிப்பான்னு சபதம் எடுக்கிறான். லாரல் தானும் அதுக்கு உதவுறன்னு சொல்ல ஆலிவர் அவ கவலையில இருக்கிறதுனால இந்த விஷயத்துல அவ வேணான்னு சொல்லிடுறான். லாரல் மிஸ்டர் லான்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இங்க போயிடுறா. ஆலிவர் தியா கிட்ட பேச கால் பண்ண அது அவளோட வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. ஃபெலிசிட்டி வந்து கேமரால எந்த வித ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்றா. இவன் சாராவை யாரு கொண்டு இருப்பான்னு கண்டுபிடிக்க அவ இறந்த மொட்டை மாடிக்கு போய் பாக்குறான். அங்க அவ எப்படி கொல்லப்பட்டிருப்பான்னு கற்பனை பண்ணி பார்க்க அங்க வந்த ஜான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்றான். அப்போ ஃபெலிசிட்டி கால் பண்ணி மிஸ்டர் லான்ஸ் கால் பண்ணதா சொல்ல இவனும் அவரை சந்திக்க போறான். அவரு தொழிலதிபர்களை அம்பால குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை பத்தி சொல்றாரு. இங்க வேற ஹவுஸ்ல ராய் சாராவோட உடைமைகளை எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஃபெலிசிட்டி சாரா பத்தின அவளோட நினைவுகளை சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. அப்போ ஃபெலிசிட்டி வேலை பார்க்குற கடையோட ஓனர் அவள் கால் பண்ண என் குடும்பத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால வேலைக்கு வர முடியாத நிலைமைன்னு சொல்லிடுறா. ஆலிவர் அங்க வந்தோன்னு அந்த கொலைகாரனை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. அப்போ போனை பார்த்துட்டு தியா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராதனால சோகமாயிடுறான். இங்க ஃபெலிசிட்டிக்கு தெரியாம ராய் தியாவை தேடிட்டு இருக்க அங்க ஃபெலிசிட்டி வந்து என்னடா பண்றேன்னு கேக்குறா. அப்போ தியா எழுதின கடிதத்தை அவகிட்ட கொடுக்க அதை அவ படிச்சுட்டு அது ஆலிவருக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ கியூசிக்கு போய் ரேய பார்த்து உன்கிட்ட எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது, நான் வேலை பார்க்குற கடையை நீ வாங்கினதுனால நான் உனக்கு கீழே வேலை பார்ப்பேன்னு நினைச்சியா, நான் அந்த வேலையை விட்டுறேன்னு சொல்லிட்டு போறா. உண்மையிலே நீ ஏன் மேல கோவமா இல்ல, வேற யாரு மேலேயோ இல்ல எது மேலேயோ கோவமா இருக்க, யாருக்கிட்டையாவது அதை பத்தி பேசினா சரியாயிடும்னு சொல்ல இவ அழுதுட்டே இங்க போயிடுறா. இங்க ஆலிவர் மொட்டை மாடியில கிடைச்ச ஒரு கிளாஸை வச்சு ஒரு ட்ரக் டீலரை கண்டுபிடிச்சு சாரா கொலையை பத்தி ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கிறான். அவன் சொன்னதை ஜான் கிட்ட ஆலிவர் சொல்ல அவன் ஆர்கஸோட கோப்புகளை ஆரஞ்சு பாக்குறான். அது மூலமா இந்த தொழிலதிபர்கள் எல்லாம் அம்பால கொலை பண்றது சைமன்கிறவன் தான்றது தெரிஞ்சுக்கிட்டு அது ஆலிவர்ட்ட சொல்ல ஆலிவர் அவனை தேடி போறான். வேற ஹவுஸ்ல லாரல் ஃபெலிசிட்டி கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு சொல்ல ஃபெலிசிட்டி சிசிடிவி மூலமா காட்டுறா. ஆலிவர் அவனை துரத்திட்டு போக இவன் ஆலிவர் அம்பால குதிரை அங்க தப்பிச்சிடறான். இதனால லாரல் செம்ம கடுப்பாயிடுறா. ஃபெலிசிட்டி அந்த கொலைகாரனால கொல்லப்பட்ட எல்லாருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தேடுறா. நேரம் போயிட்டே இருக்குன்னு ஆலிவர் சொல்ல எனக்கும் அது தெரியுதுன்னு கடுப்பிடிச்சிடறா. இவன் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க அவ சாராவோட இறப்ப நினைச்சு ரொம்பவே உடஞ்சு போய் பேசிட்டு இருக்கா. இங்க லாரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெளியே இருந்த காவலர்கள் கிட்ட அவ கேப்டன் லான்ஸோட பொண்ணுன்னு சொல்லி உள்ள போய் அந்த கொலைகாரனால குத்தப்பட்டவனை மிரட்டி விசாரிக்கிறா. இவன் அந்த கொலைகாரன் கொண்ட 2 பேரோட சேர்ந்து அமர்டெக் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஸ்டார்லிங் சிட்டில என்ன குழாய் கட்டுறதுக்காக டீல் போட்டுக்கோன்னு சொல்ல ஜன்னல் உடைச்சிட்டு வந்து அம்பு இவனை குத்தி கொண்டுடுது. ஆலிவர் மறுபடியும் தியா கிட்ட பேச கால் பண்ணா அது அப்பவும் வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. இவன் தியாவை திரும்ப கால் பண்ண சொல்லி கெஞ்சி வாய்ஸ் மெயில் அனுப்புறான். அப்போ ராய் அவன்ட்டு அந்த கடிதத்தை கொடுத்து இதை ஸ்லேடோட படையெடுப்ப போய் எழுதி வச்சுட்டு போனா, நான் அவகிட்ட போய் சொன்னதுனால தான் இங்க போனா, அந்த குற்ற உணர்ச்சியால தான் அந்த கடிதத்தை கொடுக்கலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். இவன் பரவாயில்லன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். இங்க விஷயம் தெரிஞ்ச மிஸ்டர் லான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இவ டிஏ ஆபீஸ் வேலையா வந்தான்னு சொல்ல அது பொய்ன்னு இவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா இவ சாராவை பத்தின உண்மையை சொல்ல முடியாம அமைதியா இருந்துடுறா. நேரா வேற ஹவுஸ்க்கு வந்து அவன் சொன்ன தகவல்களை சொல்றா. அதை வச்சு சைமனோட அடுத்த இலக்கு டாம் வெஸ்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தடவை அவனை பிடிச்சே ஆகணும்னு லாரல் துப்பாக்கியோட கிளம்ப ஆலிவர் அவளை தடுத்து இந்த தடவை அவனை நான் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். கியூசில ரே தொழிலதிபர்கள் முன்னிலையில தன்னுடைய வருமானத்தை ஸ்டார்லிங் சிட்டியை சீரமைச்சு ஸ்டார் சிட்டியா மாத்துறதுக்காக தரப்போறதாவும் அதுக்கு மத்தவங்களும் உதவணும்னு சொல்லிட்டு இருக்க சைமன் ஜன்னல் உடைச்சிட்டு வந்து அவனோட இலக்கான டாம கட்டி இருக்கிறான். அப்போ அவங்க வந்து ராய் அவரை விடுவிச்சிடறான். ஆரோவும் கூட சண்டை போட ராயும் வந்து சேர்ந்துக்கிட்டதால அவன் இங்க இருந்து குதிச்சிடறான். ஆரோவும் குதிச்சு அவன் பின்னாடியே துரத்திட்டு போறான். 2 பேரும் நேருக்கு நேரம் அம்ப விட்டுக்க அவன் அம்ப பிடிச்சி ஆரோ அவனை குத்திடுறான். அங்க துப்பாக்கி நீட்டிட்டு வந்த லாரல் இவன் தான் சாராவை கொண்டதுன்னு சொல்ல இவன் சாரா யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அதை நம்பாத லாரல் ட்ரிகர் அழுத்திட அதுல குண்டே இல்ல. அவ ஃபர்ஸ்ட் தடவை துப்பாக்கி எடுக்கும் போதே அவன் குண்ட தூக்கிட்டான். அப்போ போலீஸ் வண்டி சத்தம் கேட்க ஆரோ லாரலை கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஆலிவர் லாரல்ட்ட சாராவை கொண்டவனை கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லி அவ இறந்ததை மிஸ்டர் லான்ஸ் கிட்ட சொல்லிடுறான். இவளும் உண்மையை சொல்லிடலான்னு மிஸ்டர் லான்ஸ் கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு சொல்றா. அப்போ ஒரு மாத்திரை போடுறதுக்கு விழிப்புடல் அடிக்குது. ஒருவேளை இந்த உண்மையை சொன்னா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து சாராவை பத்தி எதுவும் சொல்லாம நேத்து ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருக்கன்னு மழுப்பிடுறா. அன்னைக்கு ராத்திரி சாராவை அவளோட பழைய கலரிலே புதைக்கிறாங்க. அப்போ ஃபெலிசிட்டி சவப்பெட்டியில மண் எடுத்து போட்டு இது யூதர்களோட வழக்கம், இது அவளுக்கு பண்றது சரின்னு எனக்கு படிச்சுன்னு சொல்றா. ஆலிவரும் மண் எடுத்து போடுறான். சாராவை ஒரு புது இடத்துல கூட புதைக்க முடியல. அவளை பத்தின உண்மை அவ யாருன்னு யாருக்கும் தெரியாம போயிடும்ல அப்படின்னு சொல்லி லாரால் ஆடறா. ஜான் அவனோட குழந்தைக்கு சாரான தான் பேர் வச்சிருக்கோன்னு சொல்லி அவ இங்க மனசுல இருந்து என்னைக்கு மறைய மாட்டான்னு சொல்றான். அதுக்கப்புறம் வேற ஹவுஸ்ல ஜான் ஆலிவர்ட்ட நான் மறுபடியும் டீம்ல சேர்ந்துக்கிறேன், சாராவும் என்னோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்ல ஆலிவர் தியாவை போய் அழைச்சிட்டு வர போறதா சொல்றான். இங்க லாரல் சாராவோட சின்ன வயசு பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு சாரா கொடுத்த ஜாக்கெட்டை பார்த்துட்டு இருக்கா. இங்க ஜான் அவன் பொண்ணு சாராவை ஆசையா தட்டி கொடுத்துட்டு இருக்கான்.
ராய் தியாவோட புகைப்படத்தை பார்த்து வருத்தப்பட்டு இருக்க ஃபெலிசிட்டி கியூசிக்கு வந்து என் வாழ்க்கையில நான் இன்னும் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால வேலைக்கு சேர்றதா மனசை மாத்திட்டேன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா சவுத் அமெரிக்கால இருக்க கார்டோ மால்டீஸ்ங்கிற ஒரு தீவுல ஒருத்தி 2 பேர் கூட பயங்கரமா சண்டை போட அவங்க ஜெயிக்கிறா. அப்ப கை தட்டிக்கிட்டே மேல்கம் வரான். யாருடா அதுன்னு பார்த்தா அது நம்ம தியா. இவன் பிரமாதமான சொல்ல இவன் நன்றிப்பான்னு சொல்றா. பிளாஷ்பேக்ல 6 மாசத்துக்கு முன்னாடி மேல்கமோட கிளம்பின தியா எங்க போறோம்னு கேட்க, நீ எங்க போக விரும்புறியோ அங்க போலாம், ஆனா நான் உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உங்க கூட வர முடிவெடுக்க காரணம் இனிமே வழினா எனக்கு என்னன்னு தெரியக்கூடாது, அதை நீங்க கத்து கொடுப்பீங்கன்னு தான் வரேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேல்கம் அவளுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு தியான தேநீரை கொடுத்து அவனோட கையில கொதிக்கிற மெழுக ஊத்தி காமிக்கிறான். அதை பார்த்து பயந்து போன தியா தன்னோட கைகளுக்கு இதை பண்ண வேணாம்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனாலும் அவன் கையை பிடிச்சு நீ தானே என்ன கத்து கொடுக்க சொன்னு சொல்றான். இவ வலி தாங்க முடியாம கையெடுத்து இது என்னால முடியாதுன்னு சொல்றா. அவன் அவளை கட்டி பிடிச்சு நான் உன்னை ஒரு மாணவியா நினைக்காம என்னோட மகளா நினைச்சு சொல்லி கொடுக்க நினைச்சதான் தப்பு அப்படின்னு அவளை போட்டு அடிக்கிறான். இவ கோவமாகி வாள் எடுக்க இப்போ நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். பிரசன்ட்ல யாரோ ஒருத்தனை துரத்திட்டு போய் அவன்கிட்ட விசாரிக்க சாராவை கொன்னது ஒரு பொண்ணு மாதிரி இருந்தான்னு சொல்றான். தியா இட்டாலியில இல்ல கார்டோ மால்டீஸ்ல தான் இருக்காங்கிறத ஃபெலிசிட்டி கண்டுபிடிக்கிறா. ஆலிவர் அவளை தேடி கிளம்ப ராய் அவன் கூட வரதா சொல்றான். இவங்க போற 2 நாள்ல ஜான் குட்டி சாராவோட இருக்கலாம்னு வீட்டுக்கு வர லைலா குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்கா. இவன் லைலாட்ட ஆலிவர் கார்டோ மால்டீஸ்க்கு போறான்னு சொல்ல இவ ஜானியும் கூட போக சொல்லி அங்க இருக்க அவளோட நண்பனான ஏஜென்ட் மார்க் ஷாவை கண்டுபிடிக்க சொல்றா. சரி இனி இவனும் போறதுக்கு ஒத்துக்கிறான். இங்க வைல்டு கேட்ன்ற ஜிம்ல லாரல் டெட் கிராண்ட்ங்கிறவனை சந்திச்சு அவனோட மாணவன் டாம பத்தி விசாரிக்கிறா. நேத்து ராத்திரி டாம் அவன் கூட தான் இருந்ததா அவனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றான். லாரல் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்கிறதுனால அவகிட்ட சண்டை பயிற்சிக்கான துண்டு பிரசுரத்தை கொடுக்கறான். இங்க ஆலிவர் ராய் ஜான் 3 பேரும் கார்டோ மால்டீஸ்க்கு வந்து இறங்குறாங்க. இவங்களை விட்டுட்டு முதல்ல ஆலிவர் மட்டும் தியாவை போய் பார்க்க போறதா சொல்லிட்டு போறான். அவ இருக்கிற வீட்டுக்கு போய் தியான்னு சொல்லி கதவை தட்ட உள்ள மேல்கம் கதவை நோக்கி வில்லம் போட தயாரா இருக்கான். அப்ப அங்க வந்த தோட்டக்காரன் மியா கேஃபேல இருப்பான்னு சொல்லி அனுப்புறான். ஆனா இங்க அவன் மியான்னு பேரை மாத்திட்டு இருக்காப்பா. ஆலிவர் அங்க வர தியா அவனை பார்த்தோன்னா சந்தோஷமா வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்க அவ தான் இட்டாலியில இருந்தா சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கிறா. இவன் ஃபிளைட் டிக்கெட் காமிச்சு அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் நீ ஏன் ஸ்டாலிங் சிட்டியை விட்டு போனேன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ திரும்ப என் கூட வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். நானும் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன், ஆனா நான் அங்க திரும்ப வரப்போறது இல்லைன்னு சொல்றா. இங்க ஃபெலிசிட்டி ரே கிட்ட வேலைக்கு வரா. அவளுக்கு அப்ளைட் சயின்ஸ் டிவிஷனோட சர்வரை பாத்துக்கிற வேலையை கொடுத்து கியூசியோட முன்னாள் சிஓ இருந்தாரையும் கொடுத்துட்டு போறான். இங்க ஜானோட மிஷன்ல ஆலிவர் சேர்ந்துக்கிறான். ஆலிவர் அங்கே இருக்க சொல்லிட்டு ஜான் மார்க்க பார்க்க போக அவன் இவனே கொள்ள வந்துடுறான். இவன் கிட்ட லைலா அனுப்புனதா சொல்லி ஒரு செக்யூரிட்டி டிரான்ஸ்கோடரை காமிக்கிறான். அவன் அதை எடுத்து போட்டு உறுதி பண்ணிக்கிறான். யாரோ ஒருத்தர் ஆர்கஸ் ஏஜென்ட்ஸோட மனைவி குழந்தைகள் உட்பட ஆர்கஸோட எல்லா தகவல்களையும் எடுத்துக்கதா சொல்றான். இங்க லாரல் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர ஒரு கூட்டத்துல மறைமுகமா தான் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்க மிஸ்டர் லான்ஸ் வந்துற பேச்சு அத்தோட முடிச்சிடறா. அப்போ அங்க இருந்த ஒரு பொண்ணு அவ காதலன் குடிச்சிட்டு வந்து அவளை போட்டு அடிக்கிறதா பகிர்ந்துக்கிறா. அதுக்கப்புறம் இதை பத்தி லாரல் மிஸ்டர் லான்ஸ் கிட்ட பேச இந்த கூட்டத்துல பேசுறத வச்சுலாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கார்டோ மால்டீஸ்ல ஆலிவர் ஜானும் மார்க்கும் ஒரு இடத்துக்கு பின்தொடர்ந்து வந்து நிக்கிறான். மார்க்கோட நடத்தையால அவன் மேல சந்தேகம் வர ஜான் துப்பாக்கி எடுக்கிறான். பார்த்தா அது போலி துப்பாக்கி. இவன் உடனே ஜானுக்கு டேசர் ஷாட் கொடுத்துற ஜான் ஆலிவர் அங்க இருந்து போக சொல்றான். இவன் அவனை நோக்கி சொல்லிட்டு ஜான் கிட்ட இருந்த டிரான்ஸ்கோடர் எடுத்துக்கிட்டு நாளைக்கு தான் உண்மையிலே விற்பனை நடக்க போறதா சொல்லிட்டு போறான். ஆலிவர் ஜான் கிட்ட வர இவன் ஜீப் எடுத்துட்டு தப்பிச்சிடறான். இங்க தியா குப்பைகளை வெளியே எடுத்துட்டு வரா. அது கீழே கொட்டிடுது. அப்போ ராய் அங்க வந்து உதவி பண்ண அவனும் ஆலிவரும் கூட்டாதான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. இவனும் ஸ்டார்லிங் சிட்டிக்கு திரும்பி வர சொல்லி பேசி பாக்குறான். எனக்கு இங்க தியா குயினாவோ தியா மேல்கமாவோ இல்லாம நான் யாருன்னே யாருக்கு தெரியாம வாழ்றது பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இவன் எனக்கு நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் இப்படி பேசிட்டு போறதா மேல்கம் பாத்துட்டு இருக்கான். இங்க ஜான் லைலா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல மார்க் இமெயில ஹேக் பண்ணது மூலியமா டிரான்ஸ்கோடர் வாங்க ஒருத்தன் வரான்னு தெரிஞ்சது. அது யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அமாண்டா ஆர்கஸ் படை அமைச்சிருக்கா. அதனால நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றா. இங்க ஃபெலிசிட்டி வேலையில இருக்க ரே அவன் கொடுத்த ஹார்ட் டிஸ்க பத்தி கேக்குறான். இவ அதை பாத்துட்டு இருக்க ஜானும் லாரலும் ஒரே நேரத்துல கால் பண்றாங்க. ஜான் பொருளை வாங்குறவனை பத்தின தகவலை வாங்கிக்கிறான். லாரல் அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு சொன்ன காதலன் எங்க இருப்பாங்கிறத கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றா. இங்க தியா திரும்ப வரவே போறதில்லன்னு சொல்லிட்டதுனால வேற வழி இல்லைன்னு அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு ஆலிவர் முடிவு பண்றான். அன்னைக்கு ராத்திரி லாரல் பயங்கரமா முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட காதலனை போய் அடிக்க அவன் இவளை அடிச்சு மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன இவளை விஷயம் தெரிஞ்சு மிஸ்டர் லான்ஸ் பார்க்க வராரு. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவ அப்பவும் சாராவை பத்தி சொல்லாம ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு நினைச்சேன்னு சொல்றா. இப்படி எல்லாம் பண்ண நீ ஒன்னும் உன் தங்கச்சி சாராவோ லேராவோ இல்ல, யோசிக்காம இப்படி பண்ணிட்டேன்பா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றா. இங்க ஆலிவர் தியாவை சந்திச்சு ராய் உன்னோட கடிதத்தை காட்டினா. நான் பொய் சொல்லியிருக்கேன், நீ சொன்னது உண்மைதான். நான் அந்த 5 வருஷங்கள்ல நடந்த உண்மை உங்ககிட்ட சொன்னா எங்க நீ என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவியோ, நான் உன்னை இழந்துருவணும்னு பயந்தேன். என்ன நடந்திருந்தாலும் நான் உன்னை அண்ணனா தான் பார்த்திருப்பேன். ஆனா நான் கோவப்படுறது நீ என் உண்மையான அப்பாவை பத்தி மறைச்சதுக்காக தான். மேல்கமோட ரத்தம் வேணா உன் உடம்புல ஓடலாம், ஆனா ராபர்ட் தான் உன் அப்பா. அப்பா உன் கேம்பிட்ல இருந்து என் கூட தப்பிச்சாரு. ஆனா 2 பேருக்கு தேவையான உணவு இல்லங்கிறதுனால அவரு தன்னை தனி சொல்லிட்டு என்ன காப்பாத்தினாரு. அம்மா அப்பா 2 பேருமே நம்ம வாழ்நூறதுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. நாம ஒண்ணு இல்லைன்னா அவங்க தியாகத்துக்கு அர்த்தமே இல்ல. நான் சொன்னதை யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஆலிவர் அவங்க அறையில இருந்ததெல்லாம் வச்சு செஞ்ச வில்லம்புகள் எடுத்து கொடுத்து 3 பேரும் மார்க்கோட டிரான்ஸ்கோடர் வாங்க வரவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு படம் வருது. ஆனா அது ஆர்கஸ் இல்லைன்னு ஆலிவர் புரிஞ்சுக்கிறான். இந்த மார்க் தான் இவங்களை காசை கொடுத்து பாதுகாப்புக்காக வர வச்சிருக்கான். இவனுங்க 3 பேரும் அந்த படையை
ராய தாக்குறானுங்க. அம்பு தீந்துடுது. உடனே ஆலிவர் ஜானோட துப்பாக்கியை வாங்கி குறி தப்பாம சுட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ராயே அதிர்ச்சி ஆயிடுறான். நான் துப்பாக்கியை பயன்படுத்த தெரியாதுன்னு சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அந்த படையோட சண்டை போடுறாங்க. இவனுங்க அந்த டிரான்ஸ்கோடர் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்க ஆலிவர் அவங்களை அடிச்சு போட்டு டிரான்ஸ்கோடர் வாங்கிடுறான். ஜான் மார்க்க தோத்திட்டு போய் அடிச்சு மடிக்கிட ஆர்கஸ் மூலமா அமாண்டா சொல்றதை கேட்கறதுக்கு பதிலா சாகரதே மேல்னு சொல்றான். இவன் ஒன்னு அடிச்சு போட்டுறான். இங்க தியா மேல்கம் ஸ்டார்லிங் சிட்டிக்கு போகணும்னு சொல்ல நீ இன்னும் பொய்களை நம்புற பழைய தியாவா தான் இருக்கேன்னு சொல்றான். இவ அப்படி இல்ல நிரூபிக்க வாள் எடுத்து மேல்கம் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடறா. நீ இப்போ வீட்டுக்கு போலாம், நீங்க வேணும்னே தான் ஜெயிக்க விட்டீங்க, சீக்கிரமா சந்திக்கலாம்னு சொல்றான். இங்க விமான நிலையத்துல ஆலிவர் தியா வரலன்னு கவலையா இருக்க ராய் அவ வரத பார்த்து சொல்றான். இவன் பக்கத்துல உட்கார அவ பக்கத்துல இருந்த ஒருத்தன் கொதிக்கிற காஃபிய தவறுதலா கையில கொட்டிடுறான். இவளுக்கு கொஞ்சம் கூட சொரணே இல்லாத மாதிரி சர்வசாதாரணமா தொடச்சுக்கிறா. இத பார்த்த ஆலிவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. ஸ்டார்லிங் சிட்டிக்கு வந்தோன்னா ஆலிவர் வெர்டன்ட்டுக்கு வர அங்க லாரல் முஞ்செல்லாம் விங்கி போயிருக்கா. இவன் என்னாச்சுன்னு கேட்க நல்லது பண்ணலான்னு போய் இப்படி ஆயிடுப்பா. சாரா கொடுத்த அந்த ஜாக்கெட்டை போடும்போது அவள மாதிரி நானும் மக்களுக்கு உதவ விரும்புறேன். சாரா பல வருஷம் பயிற்சி பெற்றவ, அப்போ எனக்கும் பயிற்சி கொடு. இவன் முடியாதுன்னு மறுத்துட இவ திரும்ப திரும்ப ஒத்துக்க வைக்க முயற்சி பண்றா. உன் அப்பாக்கு இது தெரிஞ்சா என்ன நினைப்பான்னு யோசி. உனக்கு நான் பயிற்சி கொடுத்தேன்னா சாரா என்ன மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜான் வீட்டுக்கு வந்து குட்டி சாராவை பாக்குறான். லைலா ஆர்கஸ்ல வேலை இருக்கதா சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்க மிஸ்டர் லேண்ட் ஸ்டேஷன்ல லாரல் அடிச்சவனை பாக்குறாரு. ஆனா அவன் தான் லாரல் அடிச்சான்னு அவருக்கே தெரியல. இங்க லாரல் டெட் கிட்ட சண்டை பயிற்சி கத்துக்க வரா. இங்க ஃபெலிசிட்டி டேட்டாவெல்லாம் ரிவைவ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மின்னலால தாக்கப்பட்ட நண்பனை பாக்கணும்னு சொல்லி விடுப்பு கேட்க இவனும் கொடுத்துடுறான். அவ போனதுக்கு அப்புறம் QC உருவாக்கிட்டு இருந்த ரகசிய ஆயுதங்களோட ப்ளூ பிரிண்டா பாக்குறான். இங்க ஆலிவரும் ராயும் தியா வித்தியாசமா இருக்கான்னு பேசிட்டு இருக்க அங்க வந்த நிசா சாரா எங்கடான்னு வெளியே நிக்கிறா. லீக் கொடுத்த வேலைக்காக ஸ்டார்லிங் சிட்டிக்கு வந்த சாரா கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராதால அவளை தேடி வந்ததா சொல்றா. ஆலிவர் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல உடனே இவ சாரா இறந்துட்டாங்கிறத கண்டுபிடிச்சிடறா. அவ அம்புகளால கொல்லப்பட்டிருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சாராவோட உடல் எங்க இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவளுக்கு ஏதோ தெரியுதுன்னு சொல்லி ராய ஜாக்கிரதையா பின்தொடர சொல்றான். அதுக்கப்புறம் ஆலிவர் தியாவை பார்க்க வரான். QC கிட்ட இருக்கிற வெர்டன் கட்டிடத்தை திரும்ப வாங்க முதலீட்டாளர்கள் கிடைச்சிருக்கதா அவ சொல்றா. லாரல் சாரா கல்லறைக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அங்க வந்த நிசா சாராவோட கல்லறைக்கு பக்கத்துல போய் அரபி மொழியில ஏதோ மந்திரம் ஓதுறா. லாரல் நிசாட்ட சாரா நெஞ்சில் அம்பு பாஞ்சு கொல்லப்பட்டிருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நீயும் அப்பாவும் தான். சாராவை நான் கண்டுபிடிக்கும் போது அவ பசியில செத்துக்கிட்டு இருந்தா, அவளை நான் காப்பாத்தினேன். நீ போட்டிருக்க ஜாக்கெட் சாராக்கு நான் கொடுத்த பரிசு, அதை போட்டுக்க உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவளை பின்தொடர்ந்து வந்த ராய ஒரு கைவிடப்பட்ட வீட்டுல இருக்கிறதா ஆலிவர்ட்ட சொல்றான். யாரும் அங்க வர அப்பதான் அவனுக்கு தெரியுது அது சாரா இருந்த சேஃப் ஹவுஸ்னு. மேல்கம் உயிரோட இருக்கான். அதை உறுதி பண்ணதான் சாரா வெளியே அனுப்புனாங்க. மேல்கம் லீக் தேவையின் அடிப்படையில விடுவிச்சோம். ஆனா அவன் செயற்கை பூகம்பத்தை உருவாக்கி லீகோட விதிமுறைகளை மீறிட்டான். உயிராதான் லீக் மேல்கம் உயிரோட இருக்கிறத தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றா. சாரா மேல்கம் கண்டுபிடிச்சு அவளோட பூட்ஸ்ல அதுக்கான குறிப்பை வெற்று காகிதத்துல விட்டுட்டு போயிருக்கா. நிசா அதை நெருப்புல கட்ட சொல்லி அந்த காகிதத்துல கோஸ்டிங்கால எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றா. அந்த குறிப்புல ஜென்சன்ங்கிற பேரும் அவனை பத்தி அப்பா கிட்ட உதவி கேட்டிருக்கதாவும் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் லாரல் மிஸ்டர் லான்ஸ் சந்திச்சு சாரா தனக்கு கால் பண்ணி ஜென்சன்ங்கிறவனை பத்தின தகவல் வேணும்னு கேட்டதா சொல்றா. அவரும் போன தடவை வந்தப்போ கென்சி ஜென்சன்றவனை பத்தி கேட்டதாவும் அவரோட முகவரிய சாராக்கு கொடுத்ததாவும் அவன் வந்ததை லாரல் கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதாவும் சொல்றாரு. அப்போ நிசா அங்க வர லாரலுக்கு கிடைச்ச விபரத்தை அவகிட்ட சொல்றா. அன்னைக்கு ராத்திரி இவங்க 4 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அது கென்சி ஜென்சன்ங்கிற ஒரு புத்த தெருவியோட மடம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜென்சனை சைனா நாடு கடத்த பார்த்தப்போ மேல்கம் தான் அவரை காப்பாத்திருக்கான். அதனால மேல்கம் இப்போ இங்க இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. துறவி மாதிரி உட்கார்ந்து இருந்த ஒருத்தனை நிசா கண்டுபிடிச்சு அது ஜென்சன் நினைச்சு மேல்கம் பத்தி விசாரிச்சிட்டு இருக்கா. அப்ப ஜான் இங்க ஜென்சனோட சமாதியை பார்த்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல இங்க பார்த்தா அது மேல்கம். அவன் ஒரு புகை வெடிகுண்ட பொருள் தப்பிக்க பாக்குறான். ஆலிவர் அவன் மேல அம்ப விட அது ஜஸ்ட் மிஸ் ஆகி அவனை லேசா சராச்சிடுது. அவன் அதை தட்டி விட்டு அங்க தப்பிச்சிடறான். வேரோஸ்க்கு திரும்பின ஆலிவர் லாரல்ட்ட நடந்ததெல்லாம் சொல்ல லாரல் மேல்கம் கொல்லணும்னு சொல்றா. ஆலிவர் அதை மறுத்துடுறான். அதனால கோமா லாரல் வெளியே போக சமாதானப்படுத்துறதா சொல்லிட்டு பின்னாடியே நிசா போறா. ஆலிவர் மேல்கம் தியாவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுவான்னு ராயை விட்டு தியாவை கண்காணிக்க சொல்றான். அவன் மேல்கம் குத்துனாமல ட்ரேசர் வச்சிருந்ததா சொல்ல ஜான் ஃபெலிசிட்டியோட ப்ரோக்ராமை பயன்படுத்தி மேல்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதா சொல்றான். வெளியே நிசா லாரல்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அவன் நிசாட்ட என்ன ஆனாலும் மேல்கம் கொன்னே ஆகணும்னு சொல்றா. வெர்டன்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த தியா கிட்ட ராய் வந்து ஒரு நண்பனாவும் முன்னாள் சக ஊழியனாவும் தானும் உதவி பண்றதா சொல்றான். ட்ரேசரை வச்சு மேல்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஜான் ஆலிவர்ட்ட சொல்ல ஆலிவர் அங்க வரான். பார்த்தாங்க ஒரு ஈக்காக கூட இல்ல. இவன் வச்ச ட்ரேசரை மேல்கம் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஆலிவர் கால் பண்ணி மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு முகமடி இல்லாம தனியா வர சொல்றான். ஆலிவர் அங்க வந்து பாத்துட்டு இருக்க அங்க வந்த மேல்கம் ராசால்குல் ஏற்கனவே என் தலைக்கு விளை வச்சிருக்கான். ஆனாலும் நான் இங்க வந்தது தியாக்காக தான். ஸ்லேடோட படையெடுப்போ தியாவை நான் தான் காப்பாத்தினேன். அதுக்கப்புறமும் தியா கிட்ட நான் விலகி தான் இருந்தேன். தியா மேல சத்தியமா சாராவை நான் கொல்லன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஆலிவர் தியாவை சந்திச்சு அம்மா சாகறதுக்கு முன்னாடி மேல்கம் பத்தி என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு படையெடுப்பு அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தியா? ஆமா, யாரோ ஒரு போலீஸ் என்ன காப்பாத்தினாரு. அது மேல்கம் மெர்லின். அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல இவ அதெல்லாம் தெரியாத மாதிரியே கேட்டு கிளம்புறா. நிசா வேற வர மேல்கம் தான் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சாராவை கொல்லன்னு சொன்னதாவும் தியா தான் அவன் பொண்ணுன்னு சொல்ல என்ன ஆனாலும் சாராவோட சாவுக்கு நான் நீதி வாங்கி கொடுப்பேன் போயிடுறா. ராயும் தியாவும் வெர்டன்ட்ல இருந்து கிளம்ப நிசா அங்க வரா. தடுக்க வந்த ராய்க்கு மைக் ஊசி போட்டுட்டு நான் இங்க அவனுக்காக வரலன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறா. மேல்கம் தியாவை தேடி வர ஒரு இடத்துல இருந்து கத்திரி பூ நிற புகை வரத பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். இங்க லாரல்ட்ட ஆலிவர் தியா மேல்கமோட பொண்ணு
எடுக்கணும்னு சொல்லிடுறான். அப்போ சிசிடிவி கேமரால அந்த புகையை காமிச்சு சாரா லீகோட தகவல் பரிமாற்றம் பழைய வழியில இருக்குன்னு சொன்னான்னு சொல்ல ஆலிவர் அங்க கிளம்புறான். இங்கே தியா நிசாவே மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஆரோ அவளோட கட்டத்தை விட்டுட்டு அவளை எது போக சொல்லிட்டு நிசா கூட சண்டை போடுறான். அப்போ மேல்கம் அங்க வந்துற ரெண்டு பேரும் நிசாவோட சண்டை போடுறாங்க. மேல்கம் நிசாவை மடக்கிட ஆரோ மேல்கம் தாக்க தயாரா நிக்கிறான். இவன் நிசாட்ட சாராவை கொண்டது நிசாவோட அப்பாவை தான் இருக்கும்னு சொல்லிட்டு இங்க போயிடுறான். ஆலிவர் குறி வச்சு அவனை கொல்லாம விட்டதால வேற ஹவுஸ்க்கு வந்த நிசாவும் மூஞ்சிலே குத்திடுறான். ஆலிவர் இவங்கள்ட்ட மேல்கம் சாராவை கொல்லன்னு சொல்றான். நிசாட்ட மேல்கம் ஸ்டாலின் சிட்டில இருக்கிற வரைக்கும் லீக் அவன் எதுவும் பண்ண விட மாட்டான்னு சொல்றான். நிசா கடுப்பாக எங்கேயாவது போயிட ஃபெலிசிட்டி சென்ட்ரல் சிட்டில இருந்து திரும்பி வரா. பிளாஷ்பேக்ல ஆலிவர் தீவிரவாதின்னு சொல்லி பின்தொடர சொன்ன ஒருத்தனை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். ஆனா அமாண்டாவோட அல்ல கையா இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை குத்தி கொண்டுட்டு அவன்கிட்ட அந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஆலிவர் அவன் காரணமே தெரியாம ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு கேட்க இந்த ஜப்பான்காரன் காரணத்தையே சொல்ல மாட்டான். அப்ப அவன் மக கம்ப்யூட்டர்ல விளையாட்டு இருக்கான். அவன் கிட்ட நைஸா பேசி அதை வாங்கி அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அமாண்டா ஆலிவர்ட்ட லியானியோல ஆலிவர் தான் விமானத்தை காப்பாத்தறான்னு தெரிஞ்சதும் ஹெக்ஸாகன் செயற்கைக்கோள் மூலமா அவனை கண்காணிச்சு அவனோட திறமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு வந்திருக்கதா சொல்றா. எட்வர்ட் அமாண்டாக்காக தான் வேலை பார்த்தான்னு அவனுக்கு தெரியும்னு சொல்லி ஜப்பான்காரன் மேசிய குடும்பத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா யூஎஸ்பில இருந்த எல்லா தகவல்களையும் வெளியிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஆலிவர் அந்த விமானத்தை காப்பாத்தினது மூலமா ஆர்கஸ் குறி வச்சு கொல்ல பார்த்த சீனக்காரிய காப்பாத்திட்டான்னு சொல்றா. அடி பாவி, ஒருத்திய கொல்ல ஒரு விமானத்தையே வெடிக்க திட்டம் போட்டிருக்கா. மக்களே இவங்க சீசன் 1ல அந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீனாக்காரி ஹாங்காங் வந்திருக்கிறதுனால அது ஏன்னு தெரிஞ்சாகணும்னு சொல்றா. பிரசன்ட்ல லாரல் ஜிம்ல பயிற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து நிசா கிட்ட லாரல் சாராவை கொன்னவன் வெளியே சுத்திட்டு இருக்கிறது என்ன கொல்லுதுன்னு சொல்றா. அப்போ நிசா நான் கலரையில சொன்ன மாதிரி இல்ல, நீ வலிமையா மாறிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க மிஸ்டர் சாரா கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. வாய்ஸ் மெயில்ல அவர் சாராவை பத்தி கவலைப்படுறதாவும் அவளை ரொம்ப நேசிக்கிறதாவும் சொல்றாரு. வெர்டன்ட்ல சுத்தம் பண்ணிட்டு இருக்க தியா கிட்ட ஆலிவர் எப்பவுமே அவளை கவனமா பாத்துட்டே இருப்பேன்னு சொல்ல ராய் எங்க வரான். ஆலிவர் எங்கிருந்து போக ராய் தியாட்ட அவளை காப்பாத்த முடியாததுக்கு மன்னிப்பு கேட்கிறான். இருந்தாலும் என்ன காப்பாத்த நீ நல்லாவே முயற்சி பண்ணு புகழ்ந்துட்டு அவனுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் கொடுக்கறா. அப்ப அவளுக்கு வந்த காலை எடுத்து தனியா போய் பேச மேல்கம் அவளை நல்லா விசாரிக்கிறான். நிசா நந்த பர்வத்துல இருக்க லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸோட தலைமையகத்துக்கு வந்து அவ அப்பா ராஷால் குல்ட்ட மேல்கம் உயிரோட இருக்கிறது உறுதியாகிட்டு அல்சஃபர் இறந்துட்டா, அதுக்கு மேல்கம் தான் காரணமா இருக்கணும், ஆனா ஆலிவர் அவனை பாதுகாக்கிறான் அப்படின்னு ஆலிவர் லீக் எதிரான போற தொடங்கிட்டான் அப்படின்னு ராஷால் குல் சொல்றான். அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஃபெலிசிட்டி கருப்பு உடையோட வித்தியாசமான கெட்டப்ல நல்லா பில்லி சுனி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கா. அவளோட காதலன் கூப்பர் அவன் ஃப்ரெண்டு மிரானோட சேர்ந்து காலேஜ் ஹாஸ்டல் ரூம்ல கோடிங் பண்ணிட்டு இருக்கா. கூப்பர் இவ உருவாக்கின வைரஸை பயன்படுத்தி கல்வித்துறையை ஹேக் பண்ணிடுறான். அதை வச்சு மாணவர்களோட கல்வி கடன் பத்தின தகவல்களை அழிக்க போக FBI அதை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அது முழுசா முடியறதுக்கு முன்னாடி ஃபெலிசிட்டி உயர பிடிங்க அதை நிறுத்திடுறா. இவன் சம கடுப்பாயிடுறான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் கல்லூரி வளாகத்துல நடந்து வந்துட்டு இருக்க இவன் இன்னும் கடுப்புல தான் இருக்கான். அந்த வைரஸ்ல சில பக்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு FBI கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இவன் அவனை சமாதானப்படுத்துறா. அவனும் சமாதானமாகிட அங்க FBI வந்து கூப்பர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் அவனை சிறையில சந்திச்சு அந்த வைரஸ் அவ தான் உருவாக்கணும்னு சொல்லிடுறான்னு சொல்ல இவன் அவளை ரொம்ப காதலிக்கிறதாவும் அவளை பாதுகாக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளை பார்க்க மிரான் வீட்டுக்கு வர இவ விக்கெல்லாம் கலட்டி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன்னு அவளோட பழைய துணியெல்லாம் குப்பையில போட்டுறா. பிரசன்ட்ல வேற ஹவுஸ்ல ஆலிவர் ராயை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. லாரல் டெட் கூட பயிற்சி பண்ணிட்டு இருக்கா. இங்க தியாவும் மேல்கமும் கத்தி சண்டை போட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தியா விளையாட்டா சாதாரண மனுஷங்க எல்லாம் காலங்காத்தால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க இங்க நம்ம ஃபெலிசிட்டி அவ வீட்டுல வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ பல்லு விளக்கும் போது ரே கதவை தட்டுறான். இவ கதவை திறந்து ஆச்சரியத்தோட உள்ள வர சொல்றா. இவன் அவகிட்ட QCயோட தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற மின்சாரத்தை இணை உருவாக்கம் மூலமா சிட்டிக்கு இலவசமா கொடுக்குற ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா ஃபெலிசிட்டியோட அம்மா டோனா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அதிர்ச்சியாக இவங்க குஷியாகி அவளை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அவங்க ஃபெலிசிட்டியை பார்க்க வரேன்னு மெசேஜ் டைப் பண்ணிருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு சென்ட் பட்டன் அமுக்கணும்னு தெரியல. அதனால ஃபெலிசிட்டி செம்ம கடுப்பாயிரா. அதுக்கப்புறம் ரேயை பார்த்து பயங்கர குஷியாகி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவன் கம்பெனி உருவாக்கின கடிகாரத்தை தான் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. உடனே அவன் போட்டிருக்க கடிகாரத்தை இது அதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரின்னு சொல்லி கொடுக்குறான். ஃபெலிசிட்டிக்கு கொஞ்சம் சங்கோச்சமா போயிட்டதால ரேயை கிளம்ப சொல்லிடுறா. ஆலிவர் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். அந்த இடத்தை தியா லீஸ்க்கு எடுத்துருக்கதா சொல்றா. மேல்கம் இருந்ததால அவனோட கடைசி ஒரே வாரிசான தியாக்கு அவனோட எல்லா சொத்துக்களும் வந்துட்டதுனால அது மூலியமா வந்த பணத்தை தான் அந்த இடத்தையும் வெர்டன்டையும் வாங்க பயன்படுத்திக்கிட்டதா சொல்றா. மேல்கம் உயிரோட இருக்கான். நீ அவன் பணத்தை பயன்படுத்தினா அவன் உன்னை நெருங்க வாய்ப்பு இருக்கு. அவரோட சொந்த பொண்ணு அவர் என்ன பண்ணுவாரு? அவன் உன் அண்ணன் டாமியவே கொண்டு இருக்கான். அதை பத்தி பேசாத, நீ தான் அண்ணன், என் வாழ்க்கையை பத்தி எனக்கு முடிவு எடுக்க தெரியும் சொல்லிட்டு போயிடுறா. அப்போ திடீர்னு சிட்டி முழுக்க பவர் கட் ஆயிடுது. ஆலிவர் வெளியே ஓடி வந்து கால் அடிப்பட இருந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறான். அப்போ எல்லா டிவிலையும் பிரதர் ஐன்னு சொல்லி வித்தியாசமான குரல்ல சிட்டி என்ன பண்ண போறாங்கிற திட்டத்தை சொல்லிட்டு கட் ஆகிட பவர் திரும்ப வந்துருது. ஃபெலிசிட்டியும் டோனா வெர்டனுக்கு வர அப்போ ஆலிவர் ஜான் அங்க வராங்க. டோனா அவங்க கூட அறிமுகமாக்கிறாங்க. குட்டி சாராவை பாத்துக்கிறதுக்கு ஆயா வராதனால ஜான் குட்டி சாராவை தூக்கிட்டு வந்திருக்கான். டோனா கிட்ட அவளை பாத்துக்க சொல்லிட்டு இவங்க 3 பேர் கீழே வராங்க. என்ன நடக்குதுன்னு ஃபெலிசிட்டி கண்டுபிடிக்க முயற்சி பண்ண ராய் அங்க வரான். பிரதரை மறுபடியும் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சு நகரத்துல இருக்கிற எல்லார் பணத்தையும் எடுக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்க ஃபெலிசிட்டி அதை ஹேக் பண்றா. இங்க லாரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. டிஏ வெளியூர் போயிருக்கதால இப்போ அவ தான் ஆக்டிங் டிஏன்னு தெரிஞ்சுக்கிறா. எல்லாரோட பணத்தையும் எடுக்க போறேன்னு சொன்னதுனால வங்கியில கலவரம் நடக்குது.
அதை அடக்க லாரல் அவசர கால குழு அனுப்புறா. ஆலிவரும் ராய் அங்க வந்து கூட்டத்தை கலைக்க புகையம்ப விடுறாங்க. இங்க ஃபெலிசிட்டி நடந்த ஹேக்கை நோண்டி பார்க்கும்போது தான் அது அவ 5 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின வைரஸ்னு தெரியுது. ராய் ஆலிவர் அங்க வர இவ உருவாக்கின வைரஸை நினைச்சு கதி கலங்கி போயிருக்கா. அவ காலேஜ் படிக்கும் போது ஹாக்டிவிஸ்ட்ங்கிற குழுல இருந்ததாவும் அவ உருவாக்கின அந்த வைரஸ் அரசாங்கத்தோட எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தணும்னு சொல்றா. இத பத்தி முன்னாடி அவ கூட இருந்த மீரானுக்கு தான் தெரியும்னு சொல்லி அவனோட முகவரி எடுக்க போறப்போ தியா அங்க வரத பார்த்து சொல்றா. இங்க லாரல மிஸ்டர் லான்ஸ் கூப்பிட்டு அவ தேவையில்லாம அவசர கால குழு அனுப்பி வச்சதால நிலைமை மோசமாயிட்டுன்னு கத்துறாரு. உண்மையிலேயே உன் மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு கேட்க இவ சொல்ல மறுத்துடுறா. இங்க தியா பேஸ்மெண்டோட கதவை திறக்க முயற்சி பண்றா. அப்போ அங்க வந்து ஆலிவர் அது லாக் ஆகியே தான் இருக்கும்னு சொல்றான். இவன் ஆலிவர் கேட்ட மாதிரி ஊருக்கு வந்ததால அவனை அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்றா. அதுக்கப்புறம் ஃபெலிசிட்டி கொடுத்த முகவரிக்கு போய் யாரோ மிரான சந்திச்சு கேட்க இதெல்லாம் பண்றது அவன் இல்லைன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றான். அப்புறம் ஆலிவர் ஃபெலிசிட்டிட்ட கூப்பரை பத்தி கேட்க கூப்பர் தூக்கு தண்டனைக்கு முன்னாடி அவன் சரியிலேயே தூக்கு மாட்டி இறந்துட்டதா சொல்லி இதை அவன் பண்ணிருக்க மாட்டான் எது போயிடுறா. இவ கியூசில வந்து அழுதுட்டு இருக்க அங்க வந்து ரே என்னாச்சுன்னு கேக்குறான். அவன் உருவாக்கின கண்டுபிடிப்போன்னு ரொம்ப ஆபத்தா மாறிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அங்க அவன் அம்மா வராங்க. இவரே அங்கிருந்து போக சொல்லிட்டு அவன் அம்மாட்ட நான் உங்களை மாதிரி இல்லாம போனது உங்களுக்கு ரொம்ப வருத்தம்ல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருக்கிற கோவத்தால அவங்க மேல காமிச்சு கத்துறா. நான் உன்ன மாதிரி உன் அப்பா மாதிரி அறிவாளியில தான், ஆனா உன் அப்பா நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்பவும் உனக்காக இருந்தேன், ஆனா நீ கொஞ்சம் கூட என்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க 3 பேரும் அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெலிசிட்டி எங்க சோகமா வரா. ஆலிவர் அவகிட்ட குடும்பம் தான் விலை மதிப்பு இல்லாதது, போய் உங்க அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். இவளும் வீட்டுக்கு வரா. அவங்க குட்டி சாராவா அழைச்சிட்டு போயிட்டதா சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஏர் டிக்கெட் இமெயில பரிசா வந்ததுனாலதான் அவங்க இங்க வந்ததா சொல்ல அப்ப யாரோ இவங்களை பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முகமுடி போட்ட 2 பேர் வந்து இவங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்களோட முகமுடியை கைட்ட அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வரான். பார்த்தா அது கூப்பர். அவன் உயிரோட இருக்கிறத பார்த்து ஃபெலிசிட்டி அதிர்ச்சி ஆயிடுறா. இவனை சிறையில செத்த மாதிரி காமிச்சு NSAல ஹேக்கரா செத்துக்கிட்டதா சொல்றான். அதுக்கப்புறம் பண பரிமாற்றம் பண்ணக்கூடிய ட்ரக்கோட GPS மாத்தி அவன் இருக்கிற இடத்துக்கு வர மாதிரி ஹேக் பண்ண சொல்றான். ஆனா ஃபெலிசிட்டி முடியாதுன்னு சொல்றா. ஆலிவர் ஃபெலிசிட்டி கால் பண்ணி பார்த்துட்டு அவ எடுக்கலன்னு அவ போனை விட்டு 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டாளேன்னு சொல்றான். ஜான் ஆர்கஸ்ல போய் விசாரிக்கிறேன்னு போறான். இங்க அவன் அவங்க அம்மா பக்கம் துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆலிவர் மறுபடியும் ஃபெலிசிட்டி கால் பண்றான். கூப்பர் அவ போனை உடைச்சு போட்டுட்டு அவ கட்ட அவுத்து விட்டு ஹேக் பண்ண வைக்கிறான். இதுவே கடைசியா இருக்கலாம், அதனால இது சொல்றேன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படின்னு டோனா சொல்ல இவ ஹேக் பண்ணி முடிச்சிடறா. இவ கைய கம்ப்யூட்டரோட கட்டி போட்டுட்டு இவனுங்க வெளியே போக டோனாக்கு ரே கொடுத்த கடிகாரத்துல விழிப்புட்டல் அடிக்குது. உடனே அதுல இருக்க வைஃபை வச்சு GPS ஆன் பண்ணி ஆலிவருக்கு தெரியப்படுத்திடுறா. கூப்பர் உள்ள வந்து இவன் அனுப்புனதை பார்த்துட்டு துப்பாக்கி நீட்டுறான். டோனா பயங்கர வசனம்லாம் பேசி துப்பாக்கி இல்லைன்னா என் பொண்ணு முன்னாடி 10 நொடி கூட உன்னால நிக்க முடியாதான்னு சொல்ல ஆரோ அங்க வந்துடுறான். இவன் ஆரோவை நோக்கி மோஷன் சென்சார் உள்ள துப்பாக்கி எல்லாம் சுட வைக்கிறான். வெளியே பணம் எடுத்துட்டு வர ட்ரக் ஓட்டுநர்களை கூப்பரோட ஆளுங்க தாக்க ராயும் ஜான் அங்க வந்து அவனுக்கு மொத்த பெரிய கவுத்துறானுங்க. இங்கே அவன் ஃபெலிசிட்டி சுட வர அவன் அடிச்சு தள்ளிடுறா. வேர் ஹவுஸ்ல ஃபெலிசிட்டி கூப்பர் செத்துட்டான் நம்மனதுக்கு மன்னிப்பு கேட்க யாரும் செத்துட்டாங்கன்னு அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடாதுன்னு ஆலிவர் சொல்றான். இங்க லாரல் ஜிம்முக்கு வந்து டெட் கிட்ட என் தங்கச்சி இறந்துட்டா, ஆனா அதை யார்கிட்ட என்னால சொல்ல முடியலன்னு சொல்ல இவன் மத்ததுக்காக இல்லாம அவளுக்காக பயிற்சி பண்ண சொல்றான். தியா அவளோட புது அபார்ட்மெண்ட் கூடி வந்துடுறா. ஆலிவர் பாப்கார்னோட அங்க வரான். வெர்டன்ல இருந்து பணம் வர ஆரம்பிச்சோன்னு மேல்கமோட எல்லா பணத்தையும் பூகம்ப பேரிட நிதி உதவிக்கு கொடுத்துறதா சத்தியம் பண்றா. இவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு இருக்கதா மேல்கம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். இங்க ஃபெலிசிட்டி வேலையில இருக்க அங்க வந்து டோனா இன்னைக்கு ராத்திரி லாஸ் வேகஸ் கிளம்புறதா சொல்றாங்க. இவ அவங்களை கட்டி பிடிச்சு அவளுக்காக எப்பவும் இருந்ததுக்காக நன்றி சொல்லிட்டு டோனாவோட குணத்தால தான் தானும் வலிமையா இருக்கதா சொல்றா. அப்ப ரே அங்க வர அவன் கொடுத்த கடிகாரம் அவங்க உயிரையே காப்பாத்துச்சுன்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. ஃபெலிசிட்டி உடம்பு முடியல ஆக்டிங் போட்டு அவங்க அம்மா கூட கிளம்பிடுறா. அன்னைக்கு ராத்திரி ராய் சாராவை அவன் கொண்ட மாதிரி கனவு கண்டு பயந்து போய் இருந்திருக்கிறான். இப்போ சாரா உண்மையிலே கொண்டது யாரு, ஆலிவரை லீக் என்ன பண்ண போறாங்க, இதுக்கான விடைய அடுத்த பார்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.